சினி ரவுண்டப்ல இப்ப நம்ம பார்க்க போறது அஞ்சல படத்தினுடைய ஆடியோ லான்ச். இந்த படத்துல விமல் நந்திதா நடிச்சிருக்காங்க அண்ட் இதுல ஒரு முக்கியமான ரோல்ல பசுபதி நடிச்சிருக்காரு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக ஃபேமஸான டைரக்டர் ஆர்வி உதயகுமாரும் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளந்தரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. இது விநாயகருடைய பாடல். அதாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்பது படம் எடுத்தவருக்கு தான் தெரியும். ஏன்னா படம் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணல அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்துக்கு அடுத்தது எதுனா கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? அதுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? இந்த 3 வினாக்கள் கேட்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா, காலத்தினால் செய்தி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் ஒரு செய்த உதவியை கடைசி வரைக்கும் நீ மறக்காம இருந்தால் உலகத்தை காட்டிலும் பெரியது. இரண்டாவது, கடலுடைய பெரியது எதுன்னா, பயன் தூக்கால் செய்த உதவி நைந்தூக்கி நன்மை கடலின் பெரியது. ஒரு பையனை எதிர்பார்த்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட 60,000 வாங்கக்கூடாது. அவர் நல்லா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா அது கடலுடைய பெரியது. அடுத்தது பெரியதுன்னா, நிலையில் அடங்கியும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. எந்த நிலை வந்தாலும், உயர்ந்த நிலை வந்தாலும் தாழ்ந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது. அவர் பண்பு மாறக்கூடாது, அன்பு மாறக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல இந்த படத்துல எல்லா டெக்னீஷியன்களும், அதுபோல ஹீரோல இருந்து கதாநாயகில இருந்து மற்ற நம்ம பசுபதி சார்ல இருந்து எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை அழகா சொல்லிக்கிறாங்க. இந்த அஞ்சலை என்ற டைட்டிலே, அதாவது எப்படின்னா, எங்க அம்மாவுடைய பேர். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மாஸ்டர் பேசுறப்ப நான் என்ன பேசுறேன்னு தெரியல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த தங்கம் சரவணுக்கும் திலீப் மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முறையாக நண்பர் விமல் கூட நடிக்கிறேன். நானும் அவரும் கூட்டுக்கட்டிலேருந்து ஃப்ரெண்டு. பசுபதி அண்ணன் அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். அஞ்சலை இந்த படம் டைரக்டர் சொன்ன மாதிரி இது ஒரு தீக்குடைய மையப்படுத்தி அதை சுற்றி வாழ்பவர்களை பற்றி, அதை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றி ஒரு அருமையான ஒரு படம். முருகதாசர் மாதிரி தான் மாஸ்டர் அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரியா பேசினார். பேண்ட் ஷர்ட்டை போட்ட பட்னத்தர மாதிரி தமிழில் இந்த பொழந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பேசுறதுங்கிறது அப்படியே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திலீப் மாஸ்டர் அப்படிங்கிறது தான் ஒரு சென்டர் பில்லர். அவர் தான் ப்ரொடியூசர். மாஸ்டருக்காக தான் இந்த படம் நான் மாஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு சுப்ரமணியன் மாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஜப்பான் கல்யாணராமன் ஒரு படம் எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணும்போது கப்பலில் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் போயிட்டு வந்தபோது என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போனாங்க. அப்போ முத்துராமன் அங்கிள்ங்கிறது எங்களோட ஒரு ஃபேமிலி யூனிட் மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு போது எனக்கு ஃபர்ஸ்ட் பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தது மாஸ்டரும் மாஸ்டரோட பாபுன்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. எனக்கு அப்போலேருந்து சுப்ரமணியன் மாஸ்டரோட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு படங்கள் மாறி மாறி இருந்தது, தொடர்பு இருந்துச்சு. அப்புறம் மங்காத்தா பண்ணும்போது தான் திலீப் மாஸ்டரை மீட் பண்ணோம். அது என்னமோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழகின மாதிரி எனக்கும் திலீப் மாஸ்டர் ஒரு ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்லேருந்தே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ திலீப் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே கேட்கல, மாஸ்டர் நான் இருக்கேன் படத்தில் அப்படின்னு. மதுரைக்கு போன அப்புறம் தான் எனக்கு சொன்னார். நல்லா இருந்தது அந்த கேரக்டர். எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், எனக்கு இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாஸ்கன்கிற பாஸ்கனுக்கு அப்புறம் என்னை அப்பாவி அண்ணனாவே முதிரை குத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் அதை மாற்றுன்ற நம்பிக்கையோட இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் முக்கியமாக விமல் சார், பசுபதி சார், ஆர்வி உதயகுமார் சார், எழில் சார், நாங்கள்லாம் குற்றாலத்தில் முருகதாஸ் சார் எல்லாருமே ஒரு 3-4 நாட்கள் ஒன்றா இருந்தோம். ரொம்ப அந்யோன்யமான பழகிறதுக்கான வாய்ப்பு இது. எனக்கு விமல் சாரோட 2வது படம் மசாலா காப்பி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அஞ்சலை பண்ணிக்கிறோம். ஸோ மாஸ்டர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் பிராண்டி சொன்னார், அவர் எங்க வரும் நம்ம அப்புறம் பேசுவோம். அது படம் வெற்றி விழாவில் அப்போ பேச வேண்டிய வார்த்தை. ஐடி, எஸ், தேங்க்யூ. இங்கிலீஷ் தெரியாது நமக்கு. அஞ்சலை எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருக்கமான சில படங்கள் இருக்குல்ல, அதில் இது ஒரு படம். என்னன்னா நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், உலக சினிமாக்களில். சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா, அதுதான் இந்த அஞ்சலை. இது வரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக ஒரு டீ கடையை பற்றி சொல்லலை. அது தான் வாழ்க்கையிலேருந்து சரவணன் வந்து எடுத்ததா, இந்த லைன் எடுத்ததா சொன்னார். அவர் சொன்னார், அந்த தன்னுடைய தாத்தாலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் அதை எடுத்ததா சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சொல்லும்போது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. என்னோட ரோல் ரொம்ப பிரமாதமான ரோல், நீங்கள் படம் பார்த்தா தெரியும். மொத்த படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சொன்னதில்லை, ஒருத்தரும் நேஷ்னல் அவார்ட் வின்னர், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஃபில்மாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமீப காலமாக வெறும் சிரிப்பு படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்த நம்ம தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆத்மார்த்த கதையை, அதுக்குள்ள ஒரு ஹியூமர் உள்ள ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணின திலீப் சுப்ராயனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஒரு காமெடியாகவே இல்லாமல் ஒரு உண்மையான கதையை சொல்லணும், அந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்ச நினைப்புக்கு, மனதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னுடைய நண்பர்கள் எல்லாரும், விமல், நல்லா சொல்ல தேவையில்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிற நம்பிக்கை உங்களுக்கு, உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து கஞ்சாட காட்டி என்ன கவித்த செவத்தகுள்ள ஓ அந்த பாட்டு பாடிருக்கேன். அற்புதமான பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எனக்கு இந்த மைக்கை ரொம்ப பிடிக்குது இன்னைக்கு ஸ்பெஷலாக. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஹை பிச் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து டேரக்டர் சார் ஒரு மாதிரி பாடிட்டேன். டேரக்டர் சார் தனியாக கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு. சரி சார், கொஞ்சம் ரேஞ்சாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பண்ணுங்க அப்படின்னு. திருப்பி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா ஓகே, திருப்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை வரணும் அப்படின்னு ஒன் மோர் டேக் எடுத்துகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து டீ சாப்பிட்றீங்களா சார், காஃபி ஏதாவது, டீ ஏதாவதுன்னு இப்படி நிறைய டீலாம் கொடுத்து கஷ்டப்பட்டு பாட வச்சு சூப்பராக வந்துருச்சு. அப்போ நான் நினச்சேன், உங்களுக்கு ஒரு மைக் கிடைக்காம போயிருமா ஒரு நாளைக்கு. அதனால் இந்த மைக்குக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு. ஸோ அந்த மைக் முன்னாடி என்ன பாடும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பட் பை காட்ஸ் கிரேஸ் மியூசிக் டைரக்டர் சார் கூட ரொம்ப விட்டார், நல்லா தான் சார் நல்லா பாடுறீங்க அப்படின்னு. ஆனால் அவரு தான் சார் விடவே இல்லை. என்னென்னா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அந்த வெறி வந்து திருப்பி கூப்பிட்டு ரொம்ப டைம் எடுத்து அவ்வளோ தூரம் அது ஃபைனலாக நல்லா வந்திருக்குங்கும் போது அந்த சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கோபி சுந்தர் சார் வந்து மலையாளத்தை சூப்பராக கலக்கிட்டு இருக்கிற, நிறையா நேஷனல் அவார்டு, நிறைய அவார்டில், இப்போ கூட சமீபத்தை மிர்ச்சி அவார்டில் மீட் பண்ணோம். ஸோ அவர் படத்தில் ஒரு நல்ல மெலடி, நான் ரொம்ப 2-3 வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் திலீப் சுப்ராயன் சார், அவரோட டீம்லலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. விமல் அவரோட படம் களவாணியில் நான் ஆல்ரெடி பாடியிருக்கேன். சின்ன சாங்காக இருந்தாலும் நல்ல சாங்கு. இப்போது திருப்பி அவர்கிட்ட ஒரு லக் இருக்குது, என்னென்னா அவரோட படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு சாங் 2 சாங்ஸ் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகிடும். அது ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ், அது பெரிய லக்கு. இந்த படத்தில் நம்ம பாட்டு தான் சார் ஹிட்டு. இந்த படத்தில் இந்த பாட்டு தான் ஹிட்டு, கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், தைரியமாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா நிச்சயமாக என்னால் அதை ஸ்மெல் பண்ண முடியும். எப்படி ஒவ்வொரு படத்துலையும் கூட மேலே கூட வச்சாகட்டும், குலுங்குறாகட்டும், அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டு தான் சூப்பர் ஹிட் ஆக போகுது. உங்களுடைய ஆசீர்வாதங்களோட, காட்ஸ் கிரேஸோட நிச்சயமாக அது நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான முதல் வணக்கத்தை சொல்லிட்டு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அதுக்காக நம்ம படக்குழுவினர் சார்பில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பத்திரிகையாளர் சார்பில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரில் வந்தேன்னா, அதுக்கப்புறம் உதயகுமார் சார் பேசிட்டாப்புல ஒன்றை தவிர. ஏன்னா அந்த மேடையில் பேசி ஒரு 5 படத்துக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது.
அப்போது கண்டிப்பாக உதயகுமார் சார் இந்த மீட்டிங் முடிஞ்சு பத்திரிகையில் செய்திகளில் வரும்போது அன்றைக்கு மணிக்கு ஒரு 15 படத்தில் நடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார்? பரவாயில்ல, ஆத்மார்த்தமாக சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. திருப்பி நான் சொல்லும்போது அதுவே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். இருந்தாலும் படத்தை பற்றிய ஒரு சில வரிகள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி விடைபெறலான் இருக்கேன். இந்த அஞ்சலை திரைப்படத்தில் வந்து அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே இயக்குனர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர். அப்போ சரி, ஒரு புதுமுக இயக்குனர், அவர் எந்த அளவுக்கு படம் எடுப்பாரோ அப்படின்ற ஒரு யோசனைகள் இருந்தாலும் அவனை எப்போவுமே அவங்கள்ட்ட நிறைய தடவை நான் பத்திரிகையில் சந்திப்பில் சொல்லியிருக்கேன். எந்த படத்தினுடைய கதையெல்லாம் முழுமையாக கேட்டதே கிடையாது. என்னுடைய கேரக்டர் என்ன சார், நீங்கள் வந்து அது ஒரு கேரக்டர் சார், படத்தில் ஒரு 6 கேரக்டர் 7 கேரக்டர், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தேதிகளை கொடுத்து அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத அங்கே போனவர் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையை வந்து அவர் படமாக்கிய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பெருமைக்காக இயக்குனருக்கு இருக்கிறாரு, நம்ம இந்த அஞ்சலை திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறோங்கிறக்காக சொல்லலை. அவர் அந்த கதையை வந்து அந்த ரசித்து அதை அப்போ எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அஞ்சலை திரைப்படம் வெளிவந்த பிறகு புகழ்பெற்ற இயக்குனர்கள் வரிசையில் ஆமாம் அவரும் அதில் பங்கு பெறுவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கை தட்டணுமே, அப்படிதான் ஒரு இயக்குனரை வாழ்த்துற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் அற்புதமான ஃபைட் மாஸ்டர். அவரை ஃபைட்டராகவே பார்த்து பயந்துட்டு இருந்தேன். போனது பிறகு தான் தெரியுது பயங்கரமான எனக்கு மேலே பயங்கரமாக காமெடி பண்ணுறாப்புல. அவர் தான் அப்படின்னா அவங்க அப்பா அன்னைக்கு வந்து பனாரம் ஒரு பிட்டை தூக்கி போட்டாப்புல. என்னாச்சு, நான் உங்கள் பயங்கரமான ஃபேன் அப்படின்னு. சார் நான் உலகமே உங்கள் ஃபேனாக இருக்குது சார் அப்படின்னா. இல்லை நான் உங்கள் ஃபேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னா உலகம் பூரா கேள்வி கேட்கல, நான் 2 கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னாப்புல. ஐயா எனக்கு தயவு செய்து கேள்வி கேட்க தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாதுன்னு அதோட விட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு அற்புதமான, அதாவது செய்கின்ற தொழில் வந்து ஃபைட் தொழிலாக இருந்தாலும் கூட அதை தாண்டி படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து ஒரு அற்புதமான கதையை தேர்வு செய்து அதில் ஒரு அற்புதமான இயக்குனர் கையில் அந்த கதையை கொடுத்தமைக்காக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக நம்ம ஹீரோவை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர். அதை நம்ம உதயகுமார் சாரே சொன்னாப்புல, வாகை சுடவ படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்தேன் அப்படின்னு. அவன் நடிப்பை தாண்டி தன்னோட நடிக்கக்கூடிய சக நடிகர்களை மதிக்க தெரிந்த, அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நேசிக்கக்கூடிய, இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு மேலே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் அவ்வளோ தூரம் நேசிக்கக்கூடிய, அன்பை வழங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிகர் அன்பு சகோதரர் விமல் அவர்கள். இந்த அஞ்சலை திரைப்படத்திற்கு பிறகு அவருடைய மைல்கல், அதாவது ஒரு மைல்கல்லாக அமையக்கூடிய அவருடைய வெற்றிப்பட வரிசையில் அஞ்சலையும் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் நந்திதா அவர்களும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை, யதார்த்தமான நடிப்பை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை. இந்த அஞ்சலை திரைப்படத்தில் நடித்திருப்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இந்த ஒரு அற்புதமான அடுத்தபடியாக சிவாஜி சாருக்கு அடுத்து கைத்தட்டின உரையாள் அப்படின்னு சொல்லி நம்ம பசுபதி அண்ணனை அவ்வளோ உயர்வாக சொன்னாங்க. நம்ம அந்த வார்த்தையில் எதுவும் தவறு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய திரைப்படங்கள் அவருடைய மாறுபட்ட நடிப்புகளை நம்ம நிறைய பார்த்துட்டோம். அஞ்சலையில் வந்து அவர் வந்து நடித்திருக்கிறார் அப்படி என்பதை தாண்டி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவர் கூட நடிச்சதால சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு அழகான நடிப்பு. மற்றபடி எனக்கு இந்த டெக்னீஷியன்கள் எல்லாருமே வந்து ஒரு முறை பார்த்தது, அதனால் பெரிய அளவில் எனக்கு அதை அவங்கள பற்றி சொல்ல தெரியல, அதான் உண்மை. கிட்டத்தட்ட எல்லோருமே கடுமையாக உழைத்து இந்த படம் அஞ்சலை இன்றைய தினம் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இந்த அஞ்சலை திரைப்படத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களாம் படம் பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்கள், நாங்கள் எல்லாம் நடித்த எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி, ஆமாம் உங்களுடைய அற்புதமான அந்த பேனா முனையை வச்சு ஒரு அற்புதமான வரிகளை எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதி நம்ம அஞ்சலை திரைப்படத்தை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி உங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே தயவுசெய்து இந்த படத்துடைய வெற்றிக்கு உதவுமாறு, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருடைய அன்பும் ஆசையும் எங்களுக்கு என்னைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி உங்கள்கிட்ட அந்த அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
First of all, I would like to thank you all for coming. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விமல் எப்போவுமே வந்து நான் தமிழ் பேசும்போது ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஷூட் பண்ணும்போது சுத்தமாக நான் உங்ககிட்ட தமிழில் பேசினதே கிடையாது. ஸோ டுடே ஆஸ் ஐ செட் இஸ் கோயிங் டு லிசன் தமிழ். அஞ்சலை, என்னோட கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு படமாக இருக்கும்னு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து டைரக்டர். அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் திலீப் அண்ணா பற்றி பேசணும். அவங்கள வந்து திலீப் மாஸ்டர் அப்படி கூப்பிடுறத விட திலீப் அண்ணா தான் நான் கூப்பிடுவேன். பிகாஸ் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க ஷூட் பண்ணும்போது. அண்ட் எனக்கு இந்த படம் வரும்போது ஐ தாட் ப்ரொடியூசர், ஹூஸ் அ ப்ரொடியூசர்? திலீப் மாஸ்டர். ஓகே, ஒரு டெக்னீஷியன் வந்து ப்ரொடியூசராக ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த படத்தோட டைரக்டர் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டெக்னீஷியன் தான் வந்து ப்ரொடியூசராக மாதிரி இந்த படமை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அஞ்சலை. அண்ட் எனக்காகட்டும் என்னோட டீம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுது. From the day one till today, he worked a lot. சார் சொன்ன மாதிரி அவங்க வேறு படத்தில் ஷூட்டில் இருந்தால் கூட இங்கே நம்ம ஷூட் பண்ணுற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்கா கூடாது மாதிரி வந்து he has taken care. ஸோ அது நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அண்ட் அடுத்தது வந்து டைரக்டர் சரவணன். ஸோ எனக்கு வந்து சரவணன் ஃபர்ஸ்ட் ரீசன் as I said ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பிகாஸ் திலீப் அண்ணா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யூஸ்வலி ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஒரு ஹீரோயின் யூஸ்வலான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கான்செப்டில் ஒரு கதையில் நான் என்னோட கேரக்டர் இருக்கிறத நான் ஆசைப்படுறேன். ஸோ அஞ்சலி கதை சொன்ன உடனே நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், நான் பண்ணுறேன் இம்மீடியட்டாக சொன்ன ஒரு விஷயம். அண்ட் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் என்ன டைரக்டர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அவங்களோட ஒர்க்கை வந்து போக போக பழங்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் இந்த படம் ஷூட் பண்ணது வந்து மேபி என்னோட 5th or 6th படம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து டைரக்டரோட மைண்டில் இருந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும் நான் கொடுத்தது. அவங்க சொன்ன ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் அவங்க சொன்னபடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ லுக் totally different. And thank you என் மேலே நம்பிக்கை வச்சு மதுரை பொண்ணா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ஸோ ஹோப் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட கோஸ்டார் விமல் பற்றி பேசி ஆகணும். எனக்கு வந்து இந்த வி என்ற வேர்டு வந்து ரொம்ப லக்கியாக இருக்கு. ஐ வாண்ட் டு சே தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல். பிகாஸ் விஜய் சேதுபதி 2 படம் இடம் போகிற லெவல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. அண்ட் விஷ்ணு முண்டாஸ் பற்றி, அகைன் இளையதளபதி, இப்போ விமல். ஸோ வி வந்து விக்ட்ரியா ரொம்ப லக்கியாக இருக்கு எனக்கு. ஸோ அஞ்சலியும் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக ஆடியன்ஸ் முன்னாடி இருக்குன்ற ஒரு 200% கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அண்ட் இவ்வளோ அழகாக நான் தெரியறதுக்கு 2 people ரீசன், டைரக்டர் அண்ட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச். And today audio launch, in the audio launch of the hero music director. Welcome to Tamil industry. And song கேட்கும்போது இது வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்ம ஷூட்டிங் டைம்லேயே நான் வந்து டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே இந்த படம் நம்ம பண்ணியிருக்கோம் அன்றது மட்டும் நம்ம மைண்டில் இருக்கும். சில பேர் சொல்லும்போது ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் அந்த மாதிரி இருக்கும். சில படங்கள் வந்து ஷூட்டிங் பண்ண டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே மெமரபிளாக இருக்கும். அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு அஞ்சலி படம் இருக்குது. எனக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் படமாக எனக்கு இருக்கும். ஸோ என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் taking the movie Aura Cinemas and First Copy Pictures. Thank you. And I'm also associated with Uppu Karvadu. So ஒரு கம்ஃபர்டபுள்னஸ். அண்ட் படம் வந்து சக்ஸஸ் ஆகும்போது நான் உங்களை சந்திக்கிறேன்.
என்னைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம அஞ்சலா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் சாரி வெரி சாரி. நான் சொல்றேன், எனக்கு மகளா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லாம போயிட்டேன். நந்திதா எந்த படத்தில் நடிச்சாலும் அந்த படம் சக்சஸ். அதுதான் சொல்லுவேன். சாரி, நான் என்ன எங்கள் அப்பாவை நடிச்சிருக்காங்க சார். படம் வந்து ஷூட் பண்ணும்போது டைரக்டர் அப்படி தான் தெரியும். நிறைய படங்கள் நான் வந்து பார்க்கல உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் ஒரு வாட்டி டிவியில் போட்டிருந்தாங்க ஷூட்டிங் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணாங்க, என்னோட படம் வருது பாருங்கம்மா அப்படி. நான் பார்த்தேன், அது என்னோட ஃபேவரட் மூவி. ஐ வாஸ் லைக், நான் இவ்வளோ ஈஸியாக பழகுறேன். ஷூட்டிங் டைம்லலாம் அப்படியே அவங்க ஜோக் பண்ண, நான் ஜோக் பண்ணிக்கிட்டேன். அவங்க பொண்ணு மாதிரி ரொம்ப ஈஸியாக பழகிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெரிய டைரக்டர் கான்ஷியஸ் இல்லாமல் நான் இப்படி இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஹி இஸ் வெரி குட். அண்ட் என்னோட ரியல் லைஃப்ல உண்மையாகவே அப்பாவா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அஞ்சல படம் திலீப் சுப்ராயன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த ப்ரொடியூசர் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் வந்து எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து இனிமேல் கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள் தான். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. விட்டா நான் பாட்டில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் இப்போ முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. இமயம் டிவி நேயர்களுக்கு முதல்ல வணக்கம். நான் தங்கம் சரவணன், அஞ்சல படத்தோட இயக்குனர். அஞ்சலை திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தயாரிப்பில் வந்திருக்க முதல் படைப்பு. விமல் சார், நந்திதா, பசுபதி சார் மெயின் லீடில் பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குன்னு வச்சுங்களேன் கேரக்டர் ஆர்டிஸ்டில். என்ன புரியலைங்க? அஞ்சலைன்றது, அஞ்சலைங்கிறது வந்து நமக்கு என்னென்னா ரொம்ப ரிலேட்டான பேருன்னு வச்சுங்களேன். அஞ்சலைனாலே ஒரு அழகு. ஏற்கனவே வந்து என்னென்ன தேடி வந்த அஞ்சலைன்னு வந்து நம்ம நிறையா பாட்டும் பாடியிருக்கோம். நம்ம பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப ஈஸியாக சொல்கிற வார்த்தை வந்து அவன் அஞ்சலடா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போச்சு இல்லை. அதனால் அந்த பேர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தோட பேரும் சரி, எந்த விஷயமே எல்லாருக்குமே பிடிக்கணும். அது இது படமே வந்து அஞ்சலை வந்து போஸ்டரில் இது நிறையா பேர்த்தால கேட்கப்பட்ட விஷயம். டிசைன்ஸ் வந்து அந்த டீ கிளாஸ் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி தோணுச்சு? நான் பிறந்து வளர்ந்தது பூராமே டீ கடை தான். அது எங்கள் தாத்தாவும் டீ கடை தான் வச்சுருந்தாங்க, அப்பாவும் டீ கடை தான் வச்சுருந்தாங்க. அதனால் உருவான கதை தான் இது. அதனாலேயே இது டிசைன் பண்ணும்போது அது தோணுச்சு, பண்ணோம், நல்லபடியாக ரீச் ஆச்சு. இதுக்கு ஒரு ரொம்ப இது என்னன்னா, இது நம்ம லைஃபோட பயங்கரமாக ரிலேட் ஆகும். இந்த படம் அஞ்சலை வந்து நம்ம லைஃபோட ரிலேட் ஆகும். விமல் சார் கேரக்டர் வந்து நம்ம கேரக்டர் மாதிரியே இருக்கும். எல்லா பசங்களுக்குமே அந்த கேரக்டர் இல்லாமல் இருக்காது. அந்த கேரக்டராக இருக்கும் கண்டிப்பாக. நந்திதா அவங்க வந்து ஒரு போல்டான ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க கேரக்டரைசேஷனை பற்றி சொல்லணும்னா, ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் லவ் பண்ணுவீங்களா, பொம்பளைங்க லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா, லவ் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு டைரெக்டாக யாரை வேணாலும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அஞ்சலியோட ஒரு முக்கியமான மையப்புள்ளி அப்படின்னு சொல்லணும்னா பசுபதி சார். பசுபதி சார் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மூத்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவோம். நம்ம பொம்பளை பிள்ளையில பார்த்தது, நம்ம அப்பன் சண்டை போட்டாலும் சரி, ஆத்தாட்ட சண்டை போட்டாலும் நேரம் அவங்கள தான் போய் பார்ப்போம். அப்படி எல்லாத்துக்குமே வயசுக்கு மூத்த ஒரு நண்பர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஊருக்குள்ளே எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு மனிதராக தான் வந்து பசுபதி சார் பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பாக இந்த படம் வந்து பசுபதி சார் கேரக்டரில் வேற ஒரு லெவலில் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. வணக்கம், என் பேர் கோபி சுந்தர், அஞ்சலை படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் இட்ஸ் லவ் ஸ்டோரி, வில்லேஜ் லவ் ஸ்டோரி. அது நிறைய நல்லபடியாக மியூசிக் வர்றதுக்காக நிறைய உழைச்சிருக்கேன். தங்கம் சரவணன் டைரக்டர், என்னோட நண்பன். அவர் வந்து என்னை வச்சு ரொம்ப படாபாடுபடுத்தி நல்ல சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான சினிமா அமையும்னு நான் நம்புகிறோம். எங்களையும் உங்களோட பிரார்த்தனையில் எல்லாம் சேர்த்துடுங்க, நல்லா அமையும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.